வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் சொல்ல வருவதன் பின்னணி என்ன? வாக்காளர்களின் மனநிலையை பிரதிபலிக்கிறதா கருத்து கணிப்புகள்? வெளியான எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு ஆட்சியை பிடிக்கப் போவது யார்? 5 மாநிலங்களில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. அதனுடைய இன்று வெஸ்ட் பெங்காலில் 2வது கட்ட வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற பிறகு ஒரு அரை மணி நேரத்தில், அதாவது 6:30 மணி அளவில் இன்று அனைத்து நிறுவனங்களும் தனது கருத்து கணிப்புகளை வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையில் தமிழ்நாடு, அதேபோல் பாண்டிச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 5 மாநிலங்களிலும் நடந்து முடிந்த அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கூற வருவது என்ன என்றுதான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக தமிழக தேர்தல் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது என்று சொல்லலாம். ஏனென்றால் தாவேகா ஃபேக்டர், அது விஜய் ஃபேக்டர் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு கேள்வியை பொதுவாக இருந்து வந்த சூழ்நிலையில் தற்போது தமிழ்நாடை பொறுத்தவரையில் திமுக கூட்டணியே மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதுதான் அனைத்து ஊடகங்களின் ஒரு கருத்தாகவும் இருந்து வருகிறது. அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாக இருந்து வருகிறது. அதேபோல் என்டிடிவி, பீப்புள்ஸ் பல்ஸ், மேட்ரிக்ஸ், ரிபப்ளிக், பிமார்க், சாணக்கியா இந்த 4 நிறுவனங்களுமே திமுக கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது என்டிடிவி 125 முதல் 145 தொகுதிகள் திமுகவிற்கு கிடைக்கும் என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 65 முதல் 80 தொகுதிகள் என்று கூறியிருக்கிறார்கள். அதேபோன்று மேட்ரிக்ஸ் நிறுவனமும் சேரக்குறைய அதே எண்ணிக்கையில் இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி 87 முதல் 110 இடங்களை பிடிக்கும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் 145 முதல் 160 திமுக கூட்டணி என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணி 50 முதல் 65 இடங்கள் என்றும் கூறியிருக்கிறார்கள். இதில் தாவேகா கூட்டணியை பொறுத்தவரை 18 24 இடங்கள், அதிகபட்சமாக ரிபப்ளிக், பிமார்க் 16 26 இடங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். இதுதான் கிட்டத்தட்ட அனைவருமே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டாக இருக்கிறது. கிட்டத்தட்ட திமுக தமிழகத்தை பொறுத்தவரையில் ஆட்சியை அமைக்கும் என்று இன்றைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அதேபோன்று பிற மாநிலங்களில் நாம் பார்க்கும் பொழுது வெஸ்ட் பெங்காலில் ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான். கிட்டத்தட்ட மம்தா பானர்ஜி அவர்கள் ஆட்சியை இழக்கிறார்கள் என்பது போன்ற கருத்துக்கள் பொதுவாக வந்திருக்கிறது. பிஜேபி கூட்டணி அங்கு மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 146 முதல் 161 தொகுதியில் 141 முதல் 161 தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, அதாவது ஜெயிக்கும் என்றும் கைப்பற்றும் என்றும், திரிணாமுல் காங்கிரஸ் 125 முதல் 140 இடங்களை மட்டுமே பெறும் என்றும் அங்கு தெரிவித்திருக்கிறார்கள். இதே போன்றுதான் அனைத்து கருத்து கணிப்புகளுமே இருக்கிறது. அனைத்து நிறுவனங்களுமே பாரதிய ஜனதா கட்சி தான் மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றும் என்று தெரிவித்திருக்கிறது. அசாமிலும் ஒரு கிளீன் ஸ்வீப் பிஜேபிக்கு இருக்கும் என்றுதான், ஹிமந்தா பிஸ்வா சர்மா மீண்டும் ஆட்சி அமைப்பார் என்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேட்ரிக்ஸ் நிறுவனமானது 85 முதல் 95 இடங்களை பிஜேபி என்டிஏ கூட்டணி கைப்பற்றும் என்றும், இந்திய அலையன்ஸ் 25 முதல் 32 இடங்கள் பெறும் என்றும், பிற கட்சிகள் 6 முதல் 12 இடங்கள் பெறும் என்றும் கூறியிருக்கிறார்கள். இதிலிருந்து அஸ்ஸாமில் ஒரு கிளீன் ஸ்வீப், ஒரு கிளீன் மேண்டேட் மீண்டும் ஹிமந்த பிஸ்வா சர்மா ஆட்சி அமைப்பதற்கு தான் அங்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்றே தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. அதேபோன்று ஆக்சிஸ் மை இந்தியா தெரிவிக்கும் கருத்துப்படி பாண்டிச்சேரியை பொறுத்தவரை என்ஆர் காங்கிரஸ் 16 முதல் 19 இடங்களும், காங்கிரஸ் 10 முதல் 12 இடங்களும் பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி மிக குறைவான இடங்கள் தான் வெற்றி பெறும், 1 முதல் 4 இடங்கள். காங்கிரஸ் அங்கு முன்னிலையை பெறுவதாகவும் கருத்து கணிப்புகள் நமக்கு தெரிவிக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலில் பார்க்கும் பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை டிஎம்கே ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறியிருக்கிறது. அதேபோன்று அஸ்ஸாமிலும் வெஸ்ட் பெங்காலிலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாகவும், அதேபோன்று கேரளாவை பொறுத்தவரை காங்கிரஸ் முன்னிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாண்டிச்சேரியை பொறுத்தவரையில் என்ஆர் காங்கிரஸ் 16 முதல் 19 இடங்கள் பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ஒட்டுமொத்த சூழல். இந்த கருத்து கணிப்புகள் மே 4ஆம் தேதி வரக்கூடிய அந்த ரிசல்ட் டே அன்று இதே எதிரொலிக்குமா, அல்லது பிற முந்தைய கருத்து கணிப்புகள் நாம் பார்க்கும் பொழுது 2021 தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் ஓரளவுக்கு
சரியாகவே இருந்திருக்கின்றது. ஆனால் 2016 கருத்து கணிப்புகள் ஒட்டுமொத்தமாகவே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை சந்தித்திருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அதாவது அதிமுக கூட்டணி 203 இடங்களை பெற்றிருந்தது. அந்த அந்த கணிப்பை எந்த ஒரு நிறுவனங்களுமே அதை சரியாக கணிக்கவில்லை. இதே போன்ற சூழல் இந்த முறை நிலவுமா அல்லது இந்த கருத்து கணிப்புகள் அப்படியே மே 4ஆம் தேதி எதிரொலிக்குமா என்ற ஒரு கேள்வியும் இருந்து வருகிறது. அது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் விருந்தினர்கள் திமுகவின் செய்தி தொடர்பாளர் ரஜினி அவர்களை வரவேற்போம். வணக்கம். அதிமுகவின் ஜோதிகுமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம் ஜோதிகுமார். அரங்கில் நம்மோடு இணையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் நந்தகுமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். வலதுசாரி சிந்தனையாளர் வெங்கடேஷ் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம். ரஜினி, உங்கள்கிட்ட துவங்குறேன். சொல்லுங்கள், என்ற கருத்து கணிப்புகள் இதை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக நம்பர்ஸ் அதிகமாக வந்தால் நம்ம வந்து உண்மையாக இருக்கும் நம்புவோம், இல்லைனா கருத்து திணிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம். நீங்கள் இந்த இடத்துல எப்படி சொல்ல விரும்புகிறீங்க? இல்ல சார், ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற ஒரு வாக்கியத்தை தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தது திமுக. அதன் அடிப்படையில இன்றைக்கு வந்திருக்கிற கருத்து கணிப்புகள் பாத்தீங்கன்னா இது ஒரு எக்ஸாக்ட் நம்பர்ஸ் கிடையாது, பட் ஆல்மோஸ்ட் ஒரு டைரக்ஷனை கொடுக்குது நமக்கு. திமுக ஆட்சி தான் மீண்டும் தமிழ்நாட்டுல வரப்போகுது அப்படின்ற அதிகமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா 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 சார், எப்பயுமே கருத்து கணிப்பை பொறுத்தவரையில இட் கிவ்ஸ் அ டைரக்ஷன். அதாவது ஆட்சி திமுக ஆட்சி தான் தொடர போகுதுன்ற டைரக்ஷனை கொடுத்திருக்கு. ஆனா நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்க களத்துல போய் பார்த்ததுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. ஏன்னா இப்போ இது மிஷன் சாணக்கியா சொல்லியிருக்காங்க 145 to 160 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பீப்புள் பல்ஸ்ல வந்து 125 to 145 டிஎம்கே. அதே மாதிரி அக்னில வந்து 43.1% வந்து டிஎம்கே, 169 சொல்லியிருக்காங்க. சரி, இது எப்பயுமே நடக்கக்கூடியதுதான். பட் இந்த எல்லா கருத்து கணிப்புகளும் ஒரு விஷயத்த கிளியரா சொல்லுது, திமுக ஆட்சி தான் மீண்டும் தமிழ்நாட்டுல வரப்போகுது அப்படின்னு. அதனால உள்ளபடியா திமுக காரன் என்ற அடிப்படையில உள்ளபடியாக இந்த எல்லா கருத்து கணிப்புலையும் பார்த்து மிகுந்த மகிழ்ச்சியில இருக்கேன் நானு. ஏன்னா மக்களுக்கு தேவையானவற்றை தொடர்ந்து 5 ஆண்டு காலமாக எல்லா விஷயத்திலையும் வந்து விமர்சனங்கள் இருந்தாலும் எல்லா விஷயத்திலையும் தேவை என்பதை பார்த்து பார்த்து செய்த ஒரு அரசு அரசு. அதனால இத வந்து ஒரு சாதாரண மனுஷனா கூட, ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டுல பிறந்த ஒரு எல்லா மனிதர்களும் இதை பாக்குறப்போ உள்ளபடியா சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா மீண்டும் திமுக ஆட்சி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த கருத்து கணிப்பு உண்மையாவே நான் வந்து வரவேற்கிறது. இது வந்து எதிர்பார்த்ததுதான், மீண்டும் திமுக ஆட்சி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பு. இல்ல, பொதுவாகவே வந்து திமுக அதிமுக மாறி மாறி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2011 அப்புறம் 2016 மீண்டும் அதிமுக ஆட்சி கைப்பற்றும் போது அந்த பிந்தைய கருத்து கணிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா அதே ஃபார்மெட்டை வச்சு டிஎம்கே தான் வின் பண்ணும் அப்படின்றது போன்ற கருத்து கணிப்புகள் இருந்தது. ஆனால் ஏடிஎம்கே வந்து பெரிய மார்ஜினில் வந்து வின் பண்ணாங்க. 2021 வந்து கருத்து கணிப்புகள் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த ட்ராக் ரெக்கார்ட்ஸ் வந்து ஒரு சமயம் கரெக்டாக வந்திருக்கு, ஒரு சமயம் மாறி வந்திருக்கு, இந்த மாதிரியான சூழல் இருக்கு. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்ட்டு நம்புறீங்களா? இல்ல சார், 2016 நீங்க இதையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன் சொல்றேன்னா அப்ப வந்து நீங்க வந்து ஹியூஜ் மார்ஜின்லாம் கிடையாது சார். 0.8% தான் சார் அன்னைக்கு டிஃபரன்ஸ். 0.8% தான் எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்குமான ஓட் டிஃபரன்ஸ். அப்போ அது வந்து ஒரு கார்னர் ஃபைட்டா தான் இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு வந்து அதாவது 3வது அணியா வந்து இது இருந்துச்சு, மக்கள் நல கூட்டணி இருந்துச்சு. மக்கள் நல கூட்டணி இருந்துச்சு. அவங்க சில பிரித்த காரணத்தினால் அன்றைக்கு வந்து ஒரு 0.8% விட்டோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா கருத்து கணிப்பும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா there is a huge margin between the percentage. நீங்க நம்பர்ஸ்ல கூட விட்டுருங்க, பெர்சன்டேஜ்ல நீங்க மார்ஜின் இருக்கிறத பாக்கலாம். 43.1 எங்க இருக்கு, 34.8 எங்க இருக்கு. இதுல எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இவ்வளவு வந்து 3வது இடத்துல கூட வந்து சில தொகுதிகளை டெபாசிட் எல்லாம் போக வேற இது காலியாக போகுது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமைச்சரவை பட்டியல்லாம் சில கட்சிகள் விட்டாங்க. அதுதான் இதை அவர்களுக்கு தான் இதெல்லாம் ஒரு பெரிய அடியாக இருக்க போகுது. எனக்கு தெரிந்து ஏதோ ஒரு அதாவது ஒரு இடத்துலதான் அந்த கட்சி ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது அக்னி உடைய இது கருத்து கணிப்புல வந்திருக்கு. என்ன பொறுத்தவரையில ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாத கட்சி தான் அது. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். பட் இட் கிவ்ஸ் a clear structure. பொறுத்த வரைக்கும் எல்லா இதுமே 18ல இருந்து 24 மேக்ஸிமம் 16 to 26 வரைக்கும் இந்த பி மார்க் எல்லாம் கொடுத்திருக்காங்களே சார்.
ரஜினி. சரி, நம்ம மீண்டும் நான் வரேன் ரஜினி. ஜோதிகுமார் உங்களுடைய ஓகே ரஜினி. அதான் தாவேக்கா வந்து நிறைய இடங்கள் கைப்பற்றும் சொல்லி கிட்டத்தட்ட 26 இடங்கள் வரைக்கும் மேக்சிமம் கொடுத்திருக்காங்களே இதுல. இல்ல சார், இல்ல அதுதான் நான் சொல்றேன். இட் கிவ்ஸ் அ டைரக்ஷன் வந்து டிஎம்கே ஹோல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் தாவேக்காவோட இடங்களை வந்து நாட் அக்செப்டபிள். ஏன்னா நம்ம களத்துல போய் பாக்குறப்போ அவங்களுக்கு நீங்க சொல்றீங்க ஒரு இடம் தான் ஜெயிக்கும், அது என்ன தரவுகளை வச்சு சொல்றீங்க நீங்க? இல்ல பெரம்பூரும் திருச்சி கிழக்கும் தவிர்த்து டி நகர்ல கூட சில பேரு யாரு கேண்டிடேட்னு கூட தெரியல. அப்ப யாரு கேண்டிடேட்னு தெரியாத ஒருத்தருக்கு போய் மக்கள் வாக்களித்திருப்பார்கள் என்பதை நீங்க வந்து நம்புறீங்க. மற்ற இடங்கள் சொன்னால டி நகர் வில்லிவாக்கம்லாம் ரொம்ப வந்து ஒரு ஃபேமஸான கேண்டிடேட்ஸ் போட்டிருக்காங்க. சோ அது எப்படி தெரியாம இருக்கும் மக்களுக்கு சொல்றீங்க நீங்க? சார் நீங்க புஷி ஆனந்த் வந்து ஃபேமஸான கேண்டிடேட்டா எனக்கு தெரியல சார். அதாவது அவர் ஒரு ரசிகர் மன்றத்துல இருந்து அங்க பரிச்சயமான ஒரு முகமா டி நகருக்கும் அவங்க என்ன சம்பவம் சார் இருக்கு. அப்போ வில்லிவாக்கத்துக்கு அங்க சில பேருக்கு யாரு கேண்டிடேட்னே தெரியாது. அப்படிப்பட்ட சில பேர் அப்படிப்பட்டவங்க இருக்கிற அந்த கட்சியில எப்படி இவ்வளவு இடம் ஜெயிப்பாங்கன்னு வந்து தெரியல. பட் நம்பர்ஸ்ல, அதாவது நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நியூமெரிக்கல் வேல்யூ. இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான், எக்ஸாக்ட் வேல்யூ தெரியாது. அதனால திமுகவை பொறுத்த மே 4 ஒரு 200 இடம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக என்னோட பார்வையில நான் சொல்றேன் சார். கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். ஜோதிகுமார் உங்களுடைய முதல் சுற்று கருத்து கணிப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவை ஏற்படுத்துவது போன்ற ஒரு கருத்து கணிப்புகள் தான் வந்திருக்கிறது. உங்களுடைய பார்வை. வணக்கம் சார். உலகெங்கும் இருக்கும் ராஜ் டிவி நேயர்களுக்கு மாலை நேரத்தை அன்பான வணக்கத்தை தெரிவிக்கப்படுகிறேன். தோழர் சொன்னது போல தமிழகத்துல வந்து கருத்து கணிப்புன்றது வந்துங்க, நீங்க சொல்றதோ 2016 இதே கருத்து கணிப்பு கொடுத்தாங்க. மாறி மாறி ஆட்சி அமையும். ஆனா வந்து அப்போ 3 அணிகள் வந்து களத்துல இருந்தாங்க. 3 டீம் இருந்தது. அந்த 3 டீம் இருக்கும்போது இந்த முறை வந்து அதிமுக தொங்கு சட்டசபையை தான் அமைக்கின்ற ஒரு நிலைமையும் வந்து கொண்டு வந்தாங்க. இதே கருத்து கணிப்பு தான் அவர்கள் கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப தமிழகத்துல 3 அணி இல்லைங்க. ஒரு நண்பர் அண்ணாமலை சொன்ன போல 4 அணிகள் இருக்கு. ஸோ அன்னைக்கு ஒரு நிலைமையில வந்து கரிஷ்மாட்டிக் லீடர்ஸ் ஜெயலலிதா மேடம், அதே மாதிரி வந்து கருணாநிதி அவர்கள்லாம் இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அந்த ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர் இல்லை அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு இல்லையா? இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வந்து அந்த குறைய வந்து மக்கள் மத்தியில தீர்த்துட்டாரு. ஒரு தலைமை எப்படி இருக்கணும், ஒரு தலைமையுடைய பண்பான ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு மக்களை வந்து 2 முறை தமிழகத்தை வந்து சுத்தி வலம் வந்து மக்களை சந்திச்சு மக்களுடைய குறைகளை தீர்க்கிறதுக்கு உண்டான வழியை மக்கள் மத்தியில போய் கொண்டு சேர்த்தாரு. இப்ப நீங்க மே 4ஆம் தேதி வந்து கண்டிப்பா இது மாறும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? இது வந்து சார் ஒரு எண். இந்த எண்ணானது அப்படி தலைகீழா மாறும் சார். ஏன்னா மக்கள் மனசுல என்ன இருக்குன்றத ஒரு கருத்து கணிப்பு சொல்ல முடியாதுங்க சார். மக்கள்கிட்ட தானே கேட்டுதானே கருத்து கணிப்பு போடுறாங்க. அதாவது அந்த எண்ணங்கள் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து டிவிகே கட்சி வந்து இப்போ வந்துட்டு அவங்க கொத்தா ஒரு தொகுதிக்கு எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 25,000 வாக்குகள் 30,000 வாக்குகள் வாங்குவாங்க. இவங்க வந்து இந்த விகிதாசாரத்தையே விட்டுட்டாங்க. இன்னைக்கு தமிழகத்துல ஒவ்வொரு தொகுதிக்கும் 20,000-30,000 வாக்குகளை கட்டாயம் அவங்க வாங்குவாங்க. அப்படி வாங்கும் பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து அபரிவிதமான வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குதுன்றத இந்த கருத்து கணிப்பு டீம் எடுத்தாங்களா இல்லையான்றது எனக்கு ஒரு டவுட். விஜய் அவர்கள் முன்னாடியே சொல்றாரு இது கருத்து கணிப்பு இல்ல கடுப்பு கணிப்பு அப்படின்னு. அதாவது இது கருத்து கணிப்பு, அதை சொன்ன போல அது கடுப்பு கணிப்பு தான், உண்மைதான். அது காரணம் என்ன, இப்படி எல்லாம் ஒரு கருத்து கணிப்பு கொண்டு வரக்கூடாது. இது வந்து 2016 கொண்டு வந்த போல இது ஒரு பால்ஸ் கருத்து கணிப்பா தான் நாங்க பாக்குறோம். ஆனா தமிழக மக்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க. கஞ்சா, மது பழக்கம், பாலியல் பலாத்காரம், வன்கொடுமை, இது போல எல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்து மக்கள் வந்து இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிச்சு போட்டிருக்காங்க. பல்வேறு இடத்துல வந்து வெற்றி வாய்ப்புக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நாங்க எதிர்பார்க்கறது ஒரு மொத்தமா கூட்டணியில நாங்க வந்து 180 சீட்டுகளை வாங்கணும் எங்களுடைய கணிப்பு இருக்குங்க. அவங்க சொல்றாங்க அந்த கருத்து கணிப்பு ஒரு அது கருத்து கணிப்பு தான். அந்த கருத்து கணிப்பா தான் வச்சிருந்தோமே தவிர அது வெற்றின்ற ஒரு இலக்கை நம்ம கொண்டு வந்து வைக்க முடியாது. அதே டைம்ல அவரு நண்பர் பேசுற சகோதரர் ஒரே ஒரு நிமிஷம். இப்போ வந்து நம்ம CNN News 18 பொறுத்த வரைக்கும் வந்து அதிமுக முன்னிலை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 140 இடங்கள், கிட்டத்தட்ட 140 இடங்கள் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன்னிக்கணும், 127 இடங்கள் பெறும் சொல்லியிருக்காங்க. திமுக வந்து 100லிருந்து 113 இடங்கள் பெறும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி
டைம்ஸ் நவும் 147 இடங்கள் அதிமுக பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎம்கே ஜேசிஇ டைம்ஸ் நவும் அதே மாதிரி அதிமுக முன்னிலை பெறும் சொல்லியிருக்காங்க. டிஎம்கே 100+ அப்படின்னு சொல்ல தாவேகா வந்து ஒரு 11 இடங்கள் கிட்ட பெறலாம் அப்படின்றது போன்ற கருத்து கணிப்புகள். இந்த 2 நிறுவனமும் இப்போ அதிமுக முன்னிலை பெறும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஜோதிகுமார் என்ன சொல்றீங்க? அதுதாங்க சார், இந்த கணிப்பு ஆனது வந்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் தான் சொல்லிட்டேன் 180 இடத்த நாங்க வருவோம். அவர் தோழர் சொல்ற போல 200 எல்லாம் சொல்ல வரல, விரும்பல. 180 இடத்துல நம்ம கூட்டணியில வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்க வந்து 180 இடத்துக்கு வந்து அதிக பெரும்பான்மையோட நாங்க வெற்றியை பெறுவோம். மக்கள் சேவைக்கு வருவோம். அது இந்த கருத்து கணிப்புன்றது கணிப்பு தான். கணிப்புன்றது ஒரு மீடியா இப்படி சொல்லும், ஒரு மீடியா அப்படி சொல்லும். ஒரு நாள் ஒரு மீடி பொழுது ஒரு வண்ணமும் வந்துட்டே தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. அதே டைம்ல விஜய் என்ற ஒரு ஆமா இருக்காங்க, அவங்க இருக்காங்க, அவங்களுடைய வாக்குகள் இருக்கு. அவங்க வாக்குகளை வச்சுட்டு நம்ம மனசுல வச்சு பேசணும். அதனால என்னைக்கு திமுகவுக்கு பலத்த அடி என்றது வந்து இந்த டிவிகே கட்சி வந்ததால அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலம். அவங்க வந்ததால எங்களுக்கு வந்து நல்ல மிகப்பெரிய பலம். நாங்க 180 சீட்டுக்கு மேல வெற்றி அடையலாம். கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம் சார். திரு நந்தகுமார், உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்கள். முதல் சுட்டு கருத்து போறது முன்னாடி இந்த டைம்ஸ் நவுஸ் நீங்க சொன்னீங்க இல்லையா, அது ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. ஏன்னா நான் பார்த்துட்டு வரும்போது அங்கே வந்து டிஎம்கேக்கு இந்த ஃபிகர் வந்தது 145 160 வந்து டிஎம்கேக்கு தான் வந்தது. இப்போ நீங்கள் அதிமுகன்னு சொல்கிறீங்க. CNN நியூஸ் 18 வேற, டைம்ஸ் நவுன்னு சொன்னீங்க. அடுத்ததா டைம்ஸ் நவுல வந்து பார்த்தீங்கன்னா 145 160 திமுக சொன்னது. ஜேசிஇ டைம்ஸ் நவ், ஆமா ஜேவிசி, அது வந்து 145 160 வந்து திமுக சொன்னது. சரி, ஓகே, நான் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது CNN வந்து முதல்ல தெரிஞ்ச கதை தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டின் முதல்வர் வந்து 200 வெல்வோம் அப்படின்னு சொன்னாரு. அது 200 வெல்வோம்ங்கிறது வந்து கூட்டணிகளுக்கும் கட்சி தொண்டர்களும் ஊக்கப்படுத்துவதாக சொன்னதாக இருந்தாலும் ஒரு 160ங்கிறது வந்து ஷோர். அதாவது 200 லட்சியம் 160 நிச்சயம் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோளோட தான் வந்து கூட்டணி ஏங்குனாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணாங்க. தேர்தல் முடிஞ்சுது. தேர்தல் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா 2வது நாள் அவர் மாவட்ட செயலாளர்கள் அவங்களோட வேட்பாளர்கள்லாம் கூப்பிட்டு கருத்து கேட்டார். கருத்து கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி கொடைக்கானல் போயிட்டாரு. உதயநிதி கிளம்பி நேராக துபாய் போயிட்டார். ஸோ அங்கே போய் ஜாலியாக வந்து சைக்கிள் ஓட்டுறாரு, வாக்கிங் போகிறாரு, மக்களை வந்து நேருக்கு நேர் சந்திக்கிறார். அதாவது ஐ டு ஐ கான்டாக்ட், பீப்புள் வந்து நேருக்கு நேராக சந்திக்கிறார். அப்போ சந்திக்கும் போது எப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு கான்டென்ட்டும் அந்த ஒரு நம்பிக்கையும் அபரீதமாக இருந்தாதான் வந்து உங்களால் வந்து ஒரு மன ரீதியாக போய் சந்திக்க முடியும். அப்படி போய் சந்திக்கிறாருன்னு போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்லா தெரிஞ்சுக்கணும், திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற போகிறது அப்படிங்கிறது மக்கள் மனதில் எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. இதை வந்து ஒரு அனலிஸ்டாக நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருந்தாங்க. சில பேர் வந்து டிஆர்பி கோசரம் ஒரு நாள் வந்து திடீர்னு விஜய் பற்றி சொல்லுவாங்க, ஒரு நாள் பார்த்தா அதிமுக பற்றி சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் மனத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது தம்பி நம்ம ரஜினி சொன்ன மாதிரி ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். காரணம் என்னன்றது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம வெறும் இன்னைக்கு இந்த தேர்தலோட நிற்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த நல திட்டங்களா இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் தொடரணும். இது வேற யாரு வந்தாலும் கண்டிப்பாக தொடராது. பேச்சு கொண்டா இன்னைக்கு வந்து வாக்குறுதி ஒன்னா கொடுக்கலாம். ஆனால் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்னா இப்ப எப்படி வந்து பாண்டிச்சேரியில பிரெஞ்சு மொழி கிடையாது, நீங்க இந்திய மொழி தான் படிக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்ப என்னாச்சு, இங்கிலீஷு தமிழ் நீங்க ஏதாவது ஒரு இந்திய மொழி எடுத்தாகணும். ஸோ இந்த மாதிரி வந்து மொழியிலே வந்து பிரான்ஸ்ல கை வச்சுட்டாங்க. ஏன்னா வந்து டுவல் சிட்டிசன்ஸ்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அவனுக்கு வந்து பிரெஞ்சு முக்கியம். அப்ப நீ பிரெஞ்சு படிக்கூடாதுன்னு அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அடுத்தது வந்து ஒவ்வொன்னா தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டுல அதே நிலைமை தான் ஆக போகுது. இதெல்லாம் கொடுக்காதீங்கன்னு வாங்க, இது கொடுங்கன்னு வாங்க, இவங்க சொல்றது நம்ம செய்யணும். தேசிய கட்சினால இப்ப நம்ம மற்ற மாநிலங்கள் பத்தியும் பார்ப்போம். காங்கிரஸ் வந்து இப்போ மற்ற மாநிலங்கள்ல பிஜேபி உதாரணத்துக்கு வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஒரு முன்னிலை எடுக்கிறாங்க அப்படின்றது வருது. இல்ல சார், அது அதே மாதிரி வந்து அஸ்ஸாம்ல மீண்டும் அஸ்ஸாம் வந்து தெரிஞ்ச கதை, அது நீங்க இப்ப சொல்ல வேணாம். அஸ்ஸாம் வந்து எஸ்ஐஆர் நடக்கும்போது அது எங்களுக்கு தெரியும். சரி, ஏன்னா இந்தியால நடந்த எஸ்ஐஆர் நடந்த எல்லா மாநிலத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா 11 டாக்குமெண்ட்டை கொடுத்தாதான் நீங்க வந்து அதில் திருப்பி பதிவாக முடியும். ஆனா அஸ்ஸாம்ல வந்து எந்த டாக்குமெண்ட் வேணாம்,
நீங்க வந்து சாதாரண வருஷத்துக்கு ஒரு தடவை போய் செக் பண்ணாங்க பாத்தீங்களா அந்த இந்த தேர்தல் அப்போ அந்த மாதிரி வந்து வெறும் வீட்டுக்கு போய் இருக்கிறீங்களா ஓகே பூத் ஸ்லிப் மாதிரி எழுதி கொடுத்துட்டு வந்தாலும் தவிர ஒரு டாக்குமெண்ட்டை வாங்கல. எவ்வளவு பேர் கூட சேர்த்தாங்க எவ்வளவு பேர் நீக்கினாங்கிற எந்த பதிவும் கிடையாது. இல்ல பாபு, மாநிலங்களில் தனிப்பட்ட முறையில் வாக்குகள் யாருக்கா போயிருந்தாலோ அல்லது இந்த மாதிரி ஆட் பண்ணியிருந்தாலோ உங்களுக்கு வந்து அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குமே, அந்த மாதிரி எதுவும் பதிவாக? ஒரே நிமிஷம் இருங்க. ஒரு வாரமா நாங்க கத்திட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல. நீங்க இது கொடுத்துட்டீங்களா? ஃபைனல் பெர்சன்டேஜ் சொல்லிட்டீங்களா சார்? இன்னைக்கு பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் எத்தனை 7 நாளா எலெக்ஷன் நடந்து ஓகே ஃபைனல் ரிசல்ட் கொடுத்துட்டீங்களா? 85.15 நீங்க, அப்புறம் இல்ல 85.10ங்கிறீங்க. இப்ப இன்னைக்கு போய் நேத்து போய் ஆர்எஸ் பாரதி கேக்குறாரு, எங்கங்க நீங்க ஃபைனல் லிஸ்ட கொடுங்கன்னா எலெக்ஷன் கவுண்டிங் அன்னைக்கு கொடுப்பீங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செய்யுது சார்? திடீர்னு முந்தா நேத்து 12,000 பேர் 72,000 பேர் சேர்க்கிறாங்க. முந்தா நேத்து சார் ஜேவிசி வந்து 75 to 85 வந்து டிஎம்கே பிளஸ் சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே வந்து 128 to 147, தாவேகா வந்து 8 to 16 சொல்லியிருக்காங்க. ஜேவிசி நிறுவனம், ஜேவிசி டைம்ஸ் நவுது. ஆமா, 75 to 95 வந்து டிஎம்கேக்கு, 128 to 147 ஏடிஎம்கே பிளஸ் ஜேவிசி. ஓகே ஓகே, அப்ப நான் தப்பா பார்த்துருக்கேன். ஓகே ஓகே. இப்போ 72,000 பேர் வந்து முந்தா நேற்றுக்கு லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. அதுல 29,000 பேர் வந்து போஸ்டல் ஓட்டுங்கிறாங்க. மீதி 43,000 பேர் யாரு? ஸோ இந்த அழகுல தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இது வரைக்கும் வந்து ஒரு ஃபைனல் ஃபிகரை கொடுக்கல அப்படின்னா இது என்ன எலெக்ஷன் கமிஷன் சார்? இன்னைக்கு மிஷினை தட்டினா போதும் வந்துடும். ஆனா அன்னைக்கு பேலட் பேப்பரை வச்சு எண்ணி கவுண்ட் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா 6 மணிக்கு முடிஞ்சா 8:30 மணிக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் துல்லியமா கொடுத்தோம். இப்ப ஏன் கொடுக்க முடியல? ஓகே, என்ன நடக்குது? அது எலெக்ஷன் கமிஷன் தான். அந்த எலெக்ஷன் கமிஷன் அசாம்ல எதுவுமே பண்ணல நான் சொல்ல வரேன். அதனால நாங்க வந்து கணக்குல எடுக்கல. வெஸ்ட் பெங்கால்ல எஸ்ஆர்காக நடந்த போராட்டம் உங்களுக்கு தெரியும். இன்னும் அந்த போராட்டம் முடியல, கோர்ட்ல இருக்கு. ஆனா கண்டிப்பாக நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அங்க பிஜேபிக்கு அவ்வளவு எட்ஜ் வராது. ஓரளவுக்கு நெக் டு நெக் போலாம். ஆனா டிஎம்சி ஆட்சி அமைப்பாங்க. டிஎம்சி தான் ஆட்சி அமைப்பாங்க. ஆமா, கேரளா பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் கேரளா நாங்க ஸ்வீப் பண்றோம் சார். 65 to 40 எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதை நாங்க ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். ஓகே, வெல் அண்ட் குட். எங்களோட ராகுல் காந்தியோட உழைப்புக்கு அது ஒரு கிடைச்சிருக்க ஒரு தனியான ஒரு வெகுமதி. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க பாண்டிச்சேரியில நீங்க பாத்தீங்கன்னா 16ல இருந்து 18, 17 14ல இருந்து 17, 13ல இருந்து 15 கொடுத்திருக்காங்க. ஆக்சிஸ்ல வந்து 10 to 12, என்ஆர் காங்கிரஸ் 16 to 19, காங்கிரஸ் வந்து 10 to 12. அங்கே நெக் டு நெக் தான். அது வந்து நீங்க இப்போதைக்கு அதை சொல்ல முடியாது. அங்கே நெக் டு நெக் தான். அது உங்களுக்கு வந்து ஒரு தேர்தல் வரும்போது கொஞ்சம் மாறினாலும் மாறலாம். 4ஆம் தேதி ஆமா, அப்படியே இப்படி கொஞ்சம் டில்ட் ஆனாலும் எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா சார், நம்ம அதை பத்தி நம்ம பேசுவோம் சார். சவுத் வந்து மறுபடியும் பிஜேபிக்கு ஒரு பின்னடைவை தான் கொடுத்திருக்கிறது. கேரளாவும் தமிழ்நாடும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஒரு பகீரத முயற்சி பண்ணியும் ஒரு கிட்டத்தட்ட பிரதமர் அவர்கள் இங்கே பலமுறை கேம்ப்லாம் வந்தும் கூட பெருசாக ஒன்றும் மாற்றம் நிகழ்வது போன்ற ஒரு சூழல் இல்லை. உங்களுடைய பார்வை? இது வந்து நீங்கள் வந்து கருத்து ரிசல்ட் வந்த மாதிரியே கட்டமைப்பிக்கிறீங்க. ரிசல்ட் கிடையாதுங்க, கருத்து கணிப்பு தாங்க. கணிப்பு கூட சொல்லணும், கருத்து திணிப்புன்னு தான் நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டில் கூட மாறி வந்திருக்கு. கேரளாவில் வந்து வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தானே இருக்குது. கேரளாவில் நம்ம வந்து முதலமைச்சராக அறிவிக்க போகிறோம், நாங்கள் முதல்வர் அமர போகிறோம்னு எங்குமே சொல்லலையே. கேரளாவில் வளரும் கட்சி தானே பிஜேபி. ஒரு பார்லிமெண்ட் எம்பி இருக்காரு, ஒரு சட்டசபை உறுப்பினர் இருக்காரு, ஒரு மாநகராட்சியில் ஒரு மேயர் திருவனந்தபுரம் வளர்ந்து கொண்டு இருக்கிற கட்சி தான். தமிழ்நாட்டிலையும் பிஜேபி வளர்ந்து கொண்டு இருக்கிற கட்சி தான். 18% ஓட்டு தான் நம்ம வாங்கியிருக்கோம் 2024. 33% மேலே ஓட்டு வாங்குறதாங்க இங்கே வந்து ஆட்சி அமைக்க முடியும். வளர்ந்து கொண்டு இருக்க கட்சி தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் வந்து இவங்க வந்து இங்கே ஒட்டுமொத்த ஊடகங்களும் ஓடிடி பிளாட்ஃபார்மும் சேட்டலைட்டும் சினிமாவும் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? பிரிண்ட் மீடியா இங்கே யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது கருத்து கணிப்பு இல்லைங்க, ஒரு திணிப்புங்க. இது திணிச்சு விட்டவாள் தான். ஆன்டி இன்கம்சி எதுவுமே இல்லாத மாதிரியும் 5 வருடங்கள் தேனும் பாலும் ஓடின மாதிரியும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் வந்து அப்படியே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை நோக்கி நகர்ற மாதிரி இவங்க அப்படியே அடிச்சு விட்றாங்க. முதல்ல வந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. 2016 நீங்களே சொல்லிட்டீங்க, அன்றைக்கி வந்து என்ன மாதிரி இப்போ சூழ்நிலை வந்துச்சு, எப்படி கருத்து கணிப்பு மாறிச்சு. 2019 ஒன்று நடந்துச்சு. மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்துகிறப்ப அவர் வந்து கூட்டணி கட்சியாக இருக்கவங்களுக்குலாம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும் மந்திரி சபையில், யார் யார் மந்திரி சபைன்னு லிஸ்டெல்லாம் ரெடி பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த அளவு கருத்து கணிப்பு அவ்வளோ ஹைப்பாக இருந்தால் 2வது முறையாக மோடி அவர்கள் ஆட்சி அமைச்சாங்க.
ஸோ இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட பேச்சுகளை கேட்டு அது ஒரு ஃப்ளோவாக கொண்டு வந்து கொடுக்குறப்ப அது எவ்வளோ பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் வந்து சுதந்திரம் அடைஞ்ச காலம் 1952 நடந்த எல்லா கருத்து கணிப்பிலும் ஜெயிச்சதுன்னு சொன்னால் நான் அது நம்புகிறேன். இப்போ இதில் வந்து சில கருத்து கணிப்பு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வரும்னு சொல்கிறாங்க, வரவேற்கிறோம். சில கருத்து கணிப்பில் தாவேக்காக்கெல்லாம் 20 சீட்டு வரும்னு சொல்கிறாங்க, வரவேற்கிறோம். அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஒரு கருத்து கணிப்பை கொடுப்பாங்க. தவிர இதுல எதனா ஒரு உண்மைத்தன்மை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன் இப்ப நீங்க கேட்கலாம், இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு அசாம்ல வெல்லுன்னு சொல்றதுக்கு அது உண்மைத்தன்மை இல்லையா? மேற்கு வங்கத்துல வந்து 180 சீட் வரை வெல்லுன்னு சொல்லி நான் அதையும் சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட ஒரு ஃப்ளோட்டை எடுக்கிற விஷயத்தை வந்து ஒரு 10ஆம் பதிமா எடுக்கிற விஷயத்தை வந்து இவங்க வென்றெடுத்துட்டாங்கன்னு நீங்க சொல்றதை ஒத்துக்கவே மாட்டோம் நம்ம. இது வந்து எல்லாரும் ஒரு விஷயம் சொன்னது நம்ம வந்து கவனிக்கணும். அந்த பெர்சன்டேஜ் வைஸ்னு ஒன்று சொல்றாங்க இல்லையா, அந்த பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது இது வந்து நம்ம சீட்ஸ் கூட நீங்கள் சொன்ன மாதிரி சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ பெர்சன்டேஜ் வைஸ் வந்து நாங்கள் அதிகமாக இருக்கோம் அப்படின்னு சொல்றது பெர்சன்டேஜ் வைஸ் எங்க அதிகமாக இருக்காங்க? 24 லட்சம் பேர் தான் எக்ஸ்ட்ரா ஓட்டு போட்டிருக்காங்க. கிராஜுவலா ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் 20 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா ஓட்டு போடுவாங்க. 4 லட்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஓட்டு போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். பெர்சன்டேஜ் எல்லாம் ஒண்ணுமே அது கிடையாது. இன்னும் கூட சென்னையில கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஓட்டே இல்ல போடலன்னு கூட சொல்றாங்க. பல இதுல வந்து இந்த கருத்து கணிப்பு வந்து அவர் ஏத்துக்கல. இன்னும் அதிகமான இடங்கள் 200 முதலமைச்சர் 200ன்றாரு, அது அவருடைய இது. அது நம்ம வந்து அவங்களுடைய கருத்துக்குள்ள நம்ம வர விரும்பல. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு நீங்கள் போட்டீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஒரு பார்ட்டியினுடைய பர்சனாக இல்லாமல் தனிப்பட்ட முறையில் கேதுன்னா அங்க சிலம்பி வரதுக்கான சான்சஸ் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. ஏன்னா டிஎம்கேக்கான ஆன்டி இன்கம்சி முழுக்க ஓட்டா வந்து மாறுறதுக்கான ஒரு இது டிஎம்கே சிறுபான்மை ஓட்டை பிரிக்கிறதுக்கு தாவேக்கா இருக்குன்றத கண்கூடா தெரிகிறது சில விஷயங்கள்லாம். அப்போ கண்கூடா தெரியறப்ப இவங்க சொல்ற கருத்து கணிப்பு ஸ்வைப்பா சொல்றாங்க, ஸ்ட்ரைட்டா அடிக்கிறாங்க. 140 118 தேவையில்ல, ஸ்ட்ரைட்டா எடுத்துக்க 140 அப்படியே ஸ்வைப் மாதிரி சொல்றாங்க. அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஏன்னா நீங்க 5 வருஷம் அதுக்கான ஆன்டி இன்கம்ஸுக்கான அறுவடை நீங்க பண்ணிதான் ஆகணும். நீங்க வந்து 1000 ரூபாய் கொடுத்தா சாப்பாடு போட்டான்னு எது சொன்னாலும் ஆன்டி இன்கம்ஸின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதற்கான விலையை நீங்க கொடுக்கணும்ல. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, எப்பொழுதுமே வந்து திமுக வந்து 2வது முறை ஜெயிச்சதுக்கான சரித்திரமே கிடையாது. மூணாவது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய திமுகவுக்கு சப்போர்ட் பண்ற ஊடகங்களை திமுக என்ன கண்ட்ரோல்ல வச்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இங்க இருக்கக்கூடிய ஓடிடில இருந்து, சேட்டலைட்ல இருந்து, சினிமா உலகத்துல இருந்து, பிரிண்ட் மீடியால இருந்து செய்தி. இப்போ இந்த என்டிடிவி அண்ட் பீப்புள்ஸ் இன்சைட் அப்படின்ற ஒரு நிறுவனம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்புல திமுக 120 140, அதிமுக 60 70, தாவேகா 30 40. அடிச்சு விடு. ஏன் 30 40 ஸ்ட்ரைட்டா 150 கொடுங்க உங்களுக்கு. எந்த கட்டமைப்புல தாவேகாக்கு நீங்க சொல்ற 40 சீட் கொடுக்க முடியும்? தாவேகால எனக்கு 5 பேரை தவிர யாருமே தமிழ்நாட்டுல தெரியாது யாருக்குமே. அவர் தொகுதியே வந்து 234 தொகுதியில 808 நாள் கட்சி ஆரம்பிச்சு வெறும் 14 நாள் தான் பிரச்சாரமே பண்ணாரு. சொல்ற மாதிரி ஹேங்கிங் அசெம்பிளி வந்ததுன்னா ஒரு டிசைடிங் ஃபேக்டரா வந்து தாவேகா மாறுமா? அந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் நான் சொல்லிட்டேன், பார்ட்டியாலா இல்லாம தனிப்பட்ட முறையில எனக்கு நம்ம வந்து ஒரு அனலைஸ்டா சொல்றது பார்த்தா அங்க சில்மி தான் வரும்ன்றதா என்னுடைய. கண்டிப்பா நீங்க ஆட்சி அமைக்கணும், யாரையாவது ஒருத்தங்க நீங்க அது அந்த நேரத்துல தாங்க பண்ணலாம். அமித்ஷா வந்து PhD முடிச்சவர் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது வந்து தெரியுங்க, அரசியல்ல வந்து என்ன வேணா நடக்குங்க. அரசியலும் சினிமாவிலும் மிரக்கல் வில் ஹேப்பனுங்க. அதெல்லாம் வந்து நீங்க நினைச்சு தடுக்க முடியாது, நான் நினைச்சா தடுக்க முடியாது. ஆனா கருத்து கணிப்பு தமிழ்நாட்டில் வெளியிடுற நிறைய விஷயங்களை திமுக தான் பின்னின்று செயல்படுகிறது நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறேன். அது குற்றச்சாட்டா சொல்லல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு ஊடகங்களை தன் கையுள்ள தான் திமுக இதனால் வரை வைத்திருக்கிறது. எங்க ஏடிஎம்கே ஆட்சி செய்த காலத்திலேயே சினிமா உலகம் யார் கையில் இருந்துச்சு? திமுக கையில் தான் இருந்துச்சு. இன்னைக்கு டிஎம்கே ஆட்சி செய்யறப்ப இன்னைக்கு திரைப்பட சின்ன படங்கள் தயாரிக்கிறவங்க யாருமே படத்தை வெளியிட முடியாத கஷ்டம் உழைக்க காரணமும் திமுக தான். நீங்க பிரிண்ட் மீடியா ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றது திமுக தான். ஓடிடி பிளாட்ஃபார்ம், சேட்டலைட் பிளாட்ஃபார்ம், அவங்களால எதை கண்ட்ரோல் பண்ணோம்னா சமூக வலைதளங்கள் கிட்ட மட்டும் அவங்க போக முடியல. ஏன்னா அவங்களுக்கு மீறி தாவேகா செயல்படுறான். அவன் பண்ற அட்ராசிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா முடியல, தாங்க முடியல, அடிச்சு தூள் பண்றான். இன்னைக்கு நீதிபதி கிருபாகரன் கூட ஒரு அறிக்கை கொடுத்தாரு. இன்னைக்கு காலையில தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வி இருந்தாலும் சமநிலையா வச்சுக்கணும். அந்த மனநிலை மாறணும். ஏன்னா சின்ன பசங்களா இருக்காங்க, தோல்வியை தாங்குற பக்குவத்தை நீங்க ஏற்படுத்திக்கணும்னு சொல்லி ஒரு அட்வைசபிளா அந்த கட்சி பேரை குறிப்பிடாம கொடுக்குறாரு. ஆனா அவர் சொல்ல வந்த காரணம் தாவேக்காக தான் சொல்றாரு. அவர் ஓப்பனா சொன்னா புரியுது. ஏன்னா அவங்க சொல்றதெல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. நம்ம பேசுவோம் சார். ரஜினி, அதாவது இப்போ வெங்கடேஷ் அவர்கள் வைக்கிற சார்ஜ் என்னன்னா, மீடியாஸ் எல்லாமே வந்து யார் கண்ட்ரோல் இருக்குன்றது நமக்கு தெரியும். அதனால் அவங்களுடைய ஒரு திணிப்பாக தான் இது இருக்க முடியும் அப்படின்றாங்க. இதனால் மே 4 வந்து நம்பர்ஸ் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி தான் இருக்கும் அப்படின்றாரு அவருடைய கருத்து. அதை வந்து
அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியாதத மீடியா வந்து கண்ட்ரோல் வச்சு அவர் வந்து வெஸ்ட் பெங்கால்லையும் சரி, அதே போன்று இதுலயும் அசாம்லயும் சரி அப்படிதான் இருக்கும் அப்படின்றாரு. அவருடைய நம்பர்ஸ் அதிகமா வந்ததே அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. இல்ல அப்போ பாஜக வந்து எப்பயுமே ஜெயிக்கிறது வந்து மற்ற மாநிலங்களை ஜெயிக்கிறதுக்கு வந்து இதே மாதிரி வந்து மீடியா சப்போர்ட்டை வச்சுதான் வந்து ஜெயிச்சதுன்னு எடுத்துக்கலாமா? அதெல்லாம் வந்து ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு சார். அதாவது தேர்தலுக்கு முன்னாடி போற கருத்து கணிப்பு ஒரு திமுக வந்து அது வந்து டாமினேட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னாலும் அது மக்கள் கிட்ட போய் வந்து கொண்டு போய் சேர்க்கலாம்னு சொல்லலாம். இப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியிடுறதுல திமுகக்கு என்ன ஆதாயம் இருக்க போகுது? நீங்க அவர் சொல்ற மாதிரியே சொன்னாலும் இது வந்து ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை தான் சார் நான் பாக்குறேன். அதே மாதிரி வந்து அங்க அசம்பிளின்னு சொன்னாரு சார். அங்க அசம்பிளி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் 2006 பெரும்பான்மைக்கு கீழே வந்தப்பையும் 5 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்தது. அப்படி இருந்த ரஜினி, நான் உங்ககிட்ட வரேன், ஒரு நிமிஷம். நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன். நந்தகுமார் சார், அதாவது இப்போ இந்த கருத்து கணிப்புகள் இப்போ தேசிய அளவில் வந்து நீங்கள் பார்க்கும்போது வெஸ்ட் பெங்காலில் உள்ளது ஒரு முக்கியமாக ஒரு தலைப்பு செய்தியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா மற்றொரு எட்டனதர் ஸ்டேட் ஃபார் பிஜேபி அப்படின்ற மாதிரி வருமா? இல்லை, கண்டிப்பாக அது வந்து பிஜேபியோட வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை எந்த அளவுக்குலாம் வந்து அவங்க வந்து பிடிக்கணும், தமிழ்நாட்டுக்குள்ளே கால் ஊண்டோன்னு நினைக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் மேலே 150%, 200% எஃபர்ட் வந்து அவங்க வெஸ்ட் பெங்காலில் போடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேர் எதிரான ஒரு ஆட்சி. அதாவது வந்து இப்போ இங்கே கூட நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா நம்ம வந்து ஒரு சர்க்காஸ்டிக் ஒரு பதில் சொல்லுவோம், இல்லைனா வந்து ஏதாவது தேவைப்பட்டால் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ரியாக்ஷன் பண்ணுவோம். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அடி, நீ இப்படி அடிச்சனா நான் இப்படி பண்ணுவேன், நீ இப்படி பண்ண எதிர்த்து 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 அவங்க அரசியல் பண்ணுறாங்க. அவங்களோட அரசியலே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அரசியலாக இருக்குது. அந்த அரசியலுக்கும் பாஜகவுக்கும் வந்து ஈடு கொடுக்க முடியல முதல்ல. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அவங்க வந்து மம்தா பானர்ஜியை எப்படி நம்ம வந்து கார்னர் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் தான். இல்லை, நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா கூட இவ்வளோ நாள் ஆட்சி பண்ண மம்தா பானர்ஜி அவர்கள் சட்டம் ஒழுங்கை சரியாக பராமரிக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா அஸ்ஸாமில் மிகப்பெரிய நக்சல் பாரிஸ் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய மாவோயிஸ்ட்லாம் இருக்கக்கூடிய அந்த அஸ்ஸாம்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரே கட்டமாக நம்மளால் தேர்தல் நடத்த முடியுது. ஆனால் வெஸ்ட் பெங்காலில் இன்னமும் 2 கட்டம் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வன்முறைகளை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ சட்டம் ஒழுங்கு மம்தா பானர்ஜி ஆட்சியில் சரியில்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சட்டம் ஒழுங்கு மம்தா பானர்ஜி ஆட்சி ஒழுங்கு இல்லை. சட்டம் ஒழுங்கு எப்போ பிரச்சனை ஆரம்பிச்சது? நீங்க தேர்தல் அமித்ஷா ரேலி போனா அங்க வந்து அடிக்க வராங்க. சோ அதே மாதிரி இப்போ 2 பேரும் பெரும்பாலுமே வந்து இப்போ திரிணாமுல் காங்கிரஸும் வன்முறை தூண்டக்கூடிய ஒண்ணேங்க. இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் அங்க ஆளுங்கட்சி, அங்க வந்து ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி போறாங்க, அவங்கள போய் அடிக்கிறாங்கன்னா சரி அவன் பாவம் ஓரமா போறவனை போய் அடிக்கன்னு சொல்லலாம். ஒரு ஆளுங்கட்சி பாஜகவை போய் நாட்டே ஆளுற கட்சி, அது ஒரு ஆளுமை மிக்க கட்சி, அவங்கள போய் அடிக்க முடியுமா? அப்ப அவங்கள போய் அடிக்கிறாங்கன்னா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க? நீங்க அது வெளில வரமாட்டேன், ஊடகத்துல வரமாட்டேங்குதே. நீங்க வெறும் வந்து டிஎம்சி அடிச்சான்னு சொல்றீங்க. பாஜக பண்ணது அராஜகமா? இப்ப வெங்கடேஷ் கூட சொன்னாரு, இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா மொத்த ஊடகமோ டிவியும் வந்து இவங்க கையில இருக்கு அப்படின்னாரு. இப்ப இன்னைக்கு வந்து நேஷனல் நியூஸ்ல வரது எல்லாமே வந்து என்டிஏக்கு சப்போர்ட் தானே வருது. அப்ப அவங்க எல்லாம் அப்படி பிஜேபி கண்ட்ரோல் இருக்காங்க. பக்கமா இருந்தாலுமே வந்து காங்கிரஸ்லாம் முன்னாடி ஆட்சி பண்ண மாநிலம் தான் வெஸ்ட் பெங்கால்ல வந்து இன்னைக்கு அங்கேருந்து பிரிஞ்சு வந்தவங்க மம்தா பானர்ஜி. இன்னைக்கு காங்கிரஸ் அந்த ஸ்டேட்ல வந்து எதுவுமே பேச்சே இல்லை. அதே மாதிரி அசாம்லேயும் எந்த சீன்லேயும் இல்லை. முதல்ல நார்த் ஈஸ்ட் வந்து பிஜேபி இல்லாமல் இருந்தது. நார்த் ஈஸ்ட்டில் ஒரு ஸ்டேட்டாக அவங்க வந்து இது பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ சவுத் மட்டும்தான் அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது காங்கிரஸ் வந்து சீனில் வந்து பெரிய அளவில் இல்லை, ஒரு சில மாநிலங்கள் தவிர. இப்போ நாங்கள் காங்கிரஸ் இல்லைன்னா அது காரணம் என்னன்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிஎம்சி தான். இங்கேருந்து பிரிஞ்சு போனவங்க தான். அவங்க போனவங்க அப்படியே வந்து ஒரு ஃபேக்டர் அப்படியே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அந்த மாநிலத்துக்கு என்ன தேவையோ, அந்த மாநில உரிமைக்கு என்ன தேவையோ அதுக்காக குரல் கொடுத்ததுனால அந்த மக்கள் பின்னாடி நிற்கிறாங்க. ஆனா நாங்க இங்க தமிழ்நாட்டில் ஒன்றும் அப்படி வரலையே. இன்னும் தேசியம் என்ன சொல்றோம் அதை கேட்டு தான் இருக்கிறோம். நாங்க என்னைக்கு வந்து இந்த மாநிலத்துக்காக உரிமைக்காக போராடுறோமோ, முன்னாடி வந்து நிக்கிறோமோ. இன்னைக்கு கிரீஷ் ஜோடங்கர் சொல்லியிருக்காரு, டோட்டல் எல்லாத்தையுமே நாங்க கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ண போறோம். ஆமா, களை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அது மாத்த போறாங்க. அப்ப வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து இந்த மாநிலத்துக்கு தேவையானது என்னையோ அந்த உரிமைகளுக்காக நம்ம போராட போனாதான் அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் புதுசா வந்து நிற்பாங்க. அது இல்லாம நான் வந்து நம்ம தேசியம் சொல்லிட்டு போயிருந்தா ரொம்ப கஷ்டம். இப்ப பாஜக எடுத்துனீங்கன்னா நீங்க ரஜினி மறுபடியும் இணைப்பில் வந்துட்டார், நம்ம மறுபடியும் பேசிட்டு வரேன். ரஜினி, அதாவது இப்போ ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று இல்லாத மாதிரியான ஒரு சூழலை எல்லா ஊடகங்களும் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் வெங்கடேஷ் அவருடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. ஸோ அதனால் சீன் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். May 4th இந்த நம்பர்ஸ் வராது, ஒரு ஹேங்கிங் அசம்பிளி தான் வரும் அப்படின்றாரு. ஹேங்கிங் அசம்பிளி தான் வரும்ன்றாரு.
சார் அதுதான் சார், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஹேங்கிங் அசம்பிளி வந்திருக்கானா? இல்ல. 2006ல வந்து அப்படி இருக்கும் பட்சத்துல கூட 5 ஆண்டு ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவு செய்தது சார். அதனால அவர்களுடைய கனவாக இருக்கலாம், அதை வந்து நம்ம எதுவும் தடுக்க முடியாது. அதே மாதிரி என்னன்னா 1971ல 184 இடங்கள் பெற்று திமுக மாபெரும் வெற்றி பெற்றது. அந்த வெற்றியை ஓவர் கம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த தேர்தலுடைய வெற்றி என்பது இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. வரலாற்று அவர் சொல்றாரு 2வது முறை வரல, இப்படிதான் 2021 ஜாதகம் பாத்தீங்க, அவருக்கு வந்து கட்டம் சரியில்லை, அவர் வந்து முதல்வர் ஆக முடியாதுன்னு, அதாவது முதல்வர் ஆகிட்டாரு. இப்ப 2வது முறையா திமுக வர முடியும், இதெல்லாம் என்ன பேச்சு? 2வது முறையா திமுக வர முடியாதுன்னா அப்ப பாஜக கூட 3வது முறையா வர முடியாது நீங்க, ஆனா நீங்க வந்து காமிச்சீங்க. அந்த மாதிரிதான் மக்கள் கிட்ட யார் நல்ல மதிப்பு பெற்றிருக்கிறாங்களோ அவங்க வந்து வரப்போறாங்க. 2வது முறை வர முடியாது, வரக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணிருக்கோம், அதனால நாங்க ஸ்ட்ராங்கா சொல்றோம் வரேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த கருத்து கணிப்பு, நீங்க ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ண ஒரு சில கருத்து கணிப்பு சொன்னீங்க, இதோட கிரெடிபிலிட்டியை எப்படி மக்கள் நம்புவாங்கன்னா இந்த கருத்து கணிப்பை, இந்த ஒரு 7 கருத்து கணிப்பு வந்திருக்கா, அதுல அதிகமா எது வந்திருக்கு? அதிகமா திமுகன்னு வந்திருக்கு. பல நிறுவனங்கள் வந்து இதை வெளியிடலாம், அதுல ஒரு 7-8 நிறுவனங்கள் வந்து வெளியிட்டு இருக்காங்க, அதுல ஒரு 6 நிறுவனங்கள் திமுக தான் ஆட்சி அமைக்கும் சொல்றாங்க. சோ இதை எப்படி மக்கள் வந்து நீங்க ஒண்ணு வச்சு அவுட் ஆஃப் 6ல நீங்க சொன்ன மாதிரி 4 வந்து டிஎம்கே கூட்டணியும் 2 வந்து ஏடிஎம்கேன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ கிடைச்சக்கூடிய தகவல். அதுதான் இப்போ இந்த நம்பர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கூட 4 நிறுவனங்கள் உடனே அண்ணன் இவர் வந்து இது வெங்கடேஷ் அண்ணா வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட்ல சொல்லுவாரு, இல்ல அந்த 4 நிறுவனத்தையும் விலை பேசி வாங்கிட்டாங்க திமுக அப்படின்னு. சார் நீங்க மீடியாவை விலை பேசி வாங்கிட்டாங்க திமுகன்றதே நான் வந்து ஏத்துக்க மாட்டேன். இன்னைக்கு சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு, நீங்க த்ரூ மீடியா தான் பாஸ் பண்ணணும், இல்ல யாருக்காவது ஏதாவது ஒரு தகவலை சொல்லணும்னா சோசியல் மீடியால ஒரு பேஸ்புக்ல லைவ் போட்டா போதும். அதையும் வந்து இண்டிவிஜுவலையும் வந்து ஒரு இது அதாவது திமுக வந்து டாமினேட் பண்ணுதா அப்படின்ற மாதிரிலாம் இதெல்லாம் வந்து பேச்சு காலங்கள் சார். என்ன பொறுத்தவரையும் திமுக ஆட்சி உறுதியா வரும், அங்க அசம்பிளிக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்க எனக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொன்னீங்க, 40-60 சீட் அப்படின்னு. அந்த நிறுவனம் உண்மையாவே வந்து அதை நான் வந்து நிச்சயமா ஏத்துக்க மாட்டேன். 4 சீட்டு கூட வாங்காத ஒரு கட்சி வந்து 40 சீட்டு வாங்குதுன்றது உள்ளபடி அந்த ஒரு நம்பர்ஸ் என்னால ஏத்துக்க முடியாத நம்பர்ஸ் இருக்கு. அதே மாதிரி சொன்னாரு சிறுபான்மையினர் இது வாக்க வந்து விஜய் பிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சார், சிறுபான்மையினருடைய ஒட்டுமொத்த ஆதரவும் இந்த தேர்தல்ல திமுக பக்கம் இருந்துச்சு. எல்லா அமைப்புகளும் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. எந்த அமைப்புகளும் எந்த கட்சிகளும் போயிட்டு அங்க சப்போர்ட் பண்ணல. அதே மாதிரி சிறுபான்மையினரை வஞ்சித்திருப்பது அதிமுக. அதிமுக ஒரே ஒரு சிறுபான்மையினருக்கு தான் சீட்டு கொடுத்திருக்காங்க, பாஜக சீட்டே தரல. ஆனா திமுக வந்து 6 பேருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, திமுக 4 பேருக்கும் கூட்டணி கட்சிகளா சேர்த்து ஒரு 10க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுத்திருக்கோம். ஆனா நீங்க இஸ்லாமியர்கள் நீங்க தான் வந்து வஞ்சித்து இருக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு தான் ஓட்டு விடாதே தவிர்த்து மொத்த வாக்குகள் திமுக தான். பேசலாம் சார். ஜோதிகுமார், அதாவது நீங்க வந்து தொடர்ந்து வைத்த குற்றச்சாட்டு வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அது போதை புழக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த மேண்டேட் பார்க்கும்போது மக்கள் வந்து அதை புறந்தள்ளிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. மக்கள் புறந்தல்லைங்க, மக்கள் தெளிவா இருக்காங்க. தெளிவா இருந்து மக்கள் வந்து வாக்குகளை அவங்க வந்து அளிச்சிருக்காங்க. எஸ்ஐஆர் வந்த பிறகு ஏதாவது டபுள் என்ட்ரி, அதாவது ஷிஃப்டிங், இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி இப்போ தெளிவான முறையில வந்து அந்த லிஸ்ட்டை சரி பண்ணதால 90% வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. இது நல்ல ஒரு திட்டம், இது வரவேற்கக்கூடிய திட்டம். ஒரு அண்ணன் சொல்ற போல இவ்வளவு சதவீத வாக்குகள் வந்திருக்கு, ஆனா போலி வாக்குகள் எல்லாம் இப்போ வரல. போலி வாக்கு போட முடியாது, அதாவது தவறான என்ட்ரி கொடுக்க முடியாது. இந்த வகையில ஒரு 4 லட்சம் வாக்குகளோ 10 லட்சம் வாக்குகளோ அதிகமா போட்டிருக்காங்க. இந்த 10 லட்சம் வாக்குகள் புதிய வாக்காளரா இருக்கலாம். ஆனா இப்போ வந்து ஒரு 3 கட்சிகள் வந்து பலமா இருக்கிறதால விஜய் கட்சிக்கு இளைஞர்கள் வந்து வாக்களிச்சிருக்கலாம். தம்பி சொன்னது போல அவங்க 40 சீட்டுன்றது வந்து ஜெயிக்க முடியாதுங்க. ஆனா கட்டாயம் வந்து ஒரு 10 சீட்டுகளை வந்து அவங்க வெற்றி பெற குறைந்தபட்சம் வந்து சரி, ஓகே, நீங்க தாவேக்கா வந்து விடுங்க. இப்போ பிஜேபி டிஎம்கே கூட்டணி வந்து ஒரு டைரக்ஷன் காட்டுதுன்னு ரஜினி முதல்ல வந்து சொல்றாரு. ஸோ அந்த டைரக்ஷன் காட்டுறது அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அவங்க வெற்றி பெறுவாங்க. அந்த நம்பர்ஸ்ல வேணா டிஃபரன்ஸ் இருக்கலாம், பட் வெற்றி வந்து டிஎம்கே கூட்டணி தான் கிடைக்கும் அப்படின்றத இது சொல்லுதா அப்படின்றது அவருடைய பாயிண்ட். இவங்க பண்ண கூத்துக்கு தமிழகத்துல
எப்படிங்க ஓட்டு போடுவாங்க? மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. ம், ம். எப்படா வந்து இது நம்மள விடும் அப்படின்ட்டு பாத்துட்டு இருந்தாங்க. ஓட்லாம் போட்டாங்க சார், எல்லாம் ரெடியா வந்து போட்டாங்க. ஸ்ட்ராங் ரூம்ல இருக்கு. இந்த கருத்து இன்னைக்கு வந்து கணிப்பு, இது கருத்து அண்ணன் சொல்ற போல கருத்து கணிப்பு தானே தவிர இது திணிப்பு. கருத்து கணிப்பு அல்ல, இது திணிப்பு. திணிப்பாதான் எடுத்துக்கணும். தமிழகத்துல இந்த மக்கள் விரோத ஆட்சியை விரட்ட மக்கள் தெளிவா அவங்க வாக்குகளை பதிவு பண்ணிட்டாங்க. நான் சொன்ன போல ஒரு நாளுக்கு 4 மணி பொழுது ஒரு வண்ணமா இன்னும் வந்துட்டே இருக்கும் தகவல்கள். நீங்க என்ன பாருங்க, 160ல இருந்து 180 சீட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி உண்டான என்டிஏ கூட்டணி கட்டாயம் வந்து வெற்றி அடையும். அதுல எந்த மாற்றம் கிடையாது. நான் மறுபடியும் வரேன் சார். சார், இப்போ இந்த கருத்து கணிப்பு, இந்த நம்பர்ஸ் வந்து சில இடங்களில் மாறுது அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு இன்னும் நிறைய கருத்து கணிப்புகள் வரும், இந்த நம்பர்ஸ் வந்து இப்போதைக்கு வந்த நம்பர்ஸ் மாறுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றாரு. ஸோ மே 4 வந்து எதை பிரதிபலிக்கும்? ஆன்டி இன்கம்பன்சியே இல்லாத ஒரு சூழல் தான் இந்த மாதிரி தெரியுதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து வெங்கடேஷ் வைக்கிறார். இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அலை உருவாயிடும் சார். எப்பவுமே ஒன்று வந்து பார்த்தா புதுசாக வந்த கட்சிக்கு அந்த அலை கொஞ்சம் கூட சேர்ந்து போகும். அப்படிலாம் ஒரு அலை உருவாக்க ப்ரோ இன்கம்பன்சி தான் இருக்கு. ப்ரோ இன்கம்பன்சி அதான் பீகார்ல என்ன நடந்தது அதே தான் சார். இப்போ பீகார்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலெக்ஷன் ஒரு 6 மாதம் முன்னாடியில் வந்து நிதிஷ்குமார் வெளியில் அனுப்புங்கன்னு அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு போராட்டம் இருந்தது. மக்கள்லாம் வந்து விரக்தியில் இருந்தாங்க. ஆனால் அங்கே வந்து ஒரு பண்ண மேஜிக்கு கொடுத்த 10,000 ரூபாய் அப்படியே எல்லாத்தையும் டோட்டலாக மாற்றி ஒரு ப்ரோ இன்கம்பன்சி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்களோ அதே தான் கிட்டத்தட்ட சற்றேறக்குறைய 10,000 கொடுத்துட்டாங்களே. பொங்கல் அது இது, அப்புறம் வந்து அந்த உரிமை தொகையை சேர்த்து அதே மாதிரி உரிமை தொகையை சேர்த்து கொடுத்தது எல்லாம் சேர்த்து கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 10,000 அதோட கூட கொடுத்துட்டோம். ஆனா முதல்ல வந்து 3,000 ரூபாய் சேர்த்து போட்டாச்சு, அப்புறம் ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் பார்த்து 8,000 ரூபாய் கூட்டுன்னு கொடுத்தாச்சு, பார்த்து நம்ம 8 16,000 ரூபாய் நாங்க கொடுத்துட்டோம். அப்ப மக்கள் வந்து யாரை விரும்புவாங்க? அது வந்து அது அப்பாற்பட்டது. ஆனா ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அதாவது எப்படின்னா இப்போ 2021 தேர்தலில் எடப்பாடி ஆட்சி மேலே ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததா? ஒன்றுமே கிடையாது. அதுலேயும் சில குளறுபடிகள் இருந்தது, பிரச்சனை இருந்தது. ஆனால் அதையும் மீறி வந்து அவர் வந்து சரியாக தான் செஞ்சாருன்னு ஒரு வாக்கு தான். ஆனால் மாற்றம் வேணும்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் இங்கே வந்து இன்னைக்கு வந்து மாநில உரிமை மொழி உரிமைக்காக திமுக இருந்தால் நல்லதுன்னு நினச்சாங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, கரெக்டாக தேர்தலுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி தான் நம்ம பெண்கள் மசோதா பில்லை கொண்டு வந்துட்டாங்க. இது கொண்டு வராமல் இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் ஃபேவரபுளாக அதிமுகவுக்கு போயிருக்கலாம். பெண்கள் மசோதா கொண்டு வந்தோடனே அதை கீழ்ச்சி போட்டு கொளுத்துன உடனே இவர் தான் தமிழ்நாட்டுக்கு ஏற்ற. அதுல வந்து அவங்க தானே பிஜேபி தானே வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட நீங்க மகளிர் மசோதாவை வந்து மகளிருக்கு எதிரானவர்களா நீங்க இருக்கீங்க. நீங்க சொல்றதுனா தமிழ்நாடு மக்கள் அப்படியே ஏத்துப்பாங்களா? நீங்க பேக் சைடு ஆயிடுச்சுன்றீங்க சார். நீங்க சொல்ற கட்டுக்கதெல்லாம் இங்க ஏற்க மாட்டாங்க சார். நீங்க வந்து மகளிர் மசோதா 23 பாஸ் பண்ணியாச்சு. அப்பே நீ குடுன்னு 543 பேர்ல 33% குடுன்னு சொல்லிட்டோம். அதை நீங்க வச்சுட்டு டீலிமிட்டேஷன் உள்ள கொண்டு வரதுக்கு பேக் டோர்ல கொண்டு வந்து டீலிமிட்டேஷன் இல்லாம வந்தா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க. அந்த நீங்க இருக்கீங்க முதல்ல இது இந்த ஒரு டிராமா நீங்க இந்த டிராமாங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் நல்லா தெளிவா தெரியும். நீங்க லேடிஸ் ஓட்டு போட்டுருவாங்க நினைச்சீங்களா? லேடிஸ் தான் முழுக்க வந்து திமுக கூட்டணி ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ 2,51,000 பேர்ல கிட்டத்தட்ட 140 கோடி பேர், 1,40,00,000 பேர் வந்து டிஎம்கே தான் போட்டிருக்காங்க. அதுவே மெஜாரிட்டி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்வீப்பை கொடுத்துருச்சு. இதை நம்பி தான் சிஎம் வந்து கான்பிடண்டா சொல்லிட்டு இருக்காரு. 200 சீட் இல்லையா, 150 160 கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால வந்து நீங்க வந்து ஆன்டி இன்கம்பன்சிங்கிற பேச்சு இப்ப இந்த தேர்தல் இல்லவே இல்லை. என்ன தாவேக்கா நாங்க இப்ப 2016க்கும் இதுக்கு ஒரு கம்பாரிசன் பண்றாங்கன்னா 2014 கருத்து கணிப்புலாம் தப்பா போயிடுச்சு. அப்ப என்னன்னா விஜயகாந்த் ஃபேக்டர் ஒரு பெருசா மக்கள் நல கூட்டணியை எதிர்பார்த்தாங்க. அதை எதிர்பார்த்து ஒரு சேஞ்ச் வரலாம் அப்படின்னு ஒரு யூகத்தின் அடிப்படையில் கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப கிளவரா யூகமே இல்லாம நேரடியா மக்களை சந்திச்ச மத்தில சார் நீங்க ஓட்டிங் பேட்டர்னை பார்க்கணும் சார். முதல்ல ஓட்டிங் பேட்டர்ன் நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது அதிமுக ஃபேவரபிளா எங்கெங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 80% 88 89%. அதே மாதிரி திமுக எங்கெங்கெல்லாம் ஃபேவரபிளா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பெல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி 75% 85. ஸோ இந்த ஓட்டிங் பேட்டர்ன் நீங்க பாத்தீங்கன்னா ஃபேவரபிளா அவங்களுக்கு அப்படியே கரெக்ட் போயிட்டே இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது அந்த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்றது எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு வந்து எதிரான ஒரு மனநிலை அப்படின்ற ஒரு கருத்து சோஃபார் இருக்கு. அதான் நான் சொல்றேன். அப்போ வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சியோ அலையோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி 2006 அந்த மாதிரி பிரச்சனைகள்ல 2011 அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்து ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி ஒரு அலை எதிர் அலை வீசுதான்னு சொல்லலாம். இங்க வந்து எதிர் அலை எங்க வீசும் அப்படின்னா
பாஜக எங்க இருக்கோ அது எதிர்க்கதான் அலை வீசும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? இதுல நடுவுல தாவேக்கான்னு ஒருத்தர் வந்ததுனால ஏதாவது ஒண்ணு வந்து சேஞ்சஸ் பண்ணலாம் நினைச்சாங்க. ஆனா தாவேக்காக்கு வந்து பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா சார், அவங்க கட்சியில கேண்டிடேட்டே கிடையாது சார். 150 பேர் வந்து எங்கெங்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்கள வந்து அந்த கட்சிக்காரனுக்கு தெரியாது, தலைவருக்கும் தெரியாது. ஒரு நாள் கூப்பிட்டு மேலே சொன்னார் பாருங்க, அவ்வளவுதான். இவனுக்கு போய் எந்த கட்சிக்காரன் வேலை செய்வான்? பூத் கமிட்டியும் கிடையாது, பூத்ல வேலை செய்த ஆள் கிடையாது. ஒருத்தர் தனியா போயிட்டு இருக்காரு, திருத்தணியில எங்க ஒருத்தர் அவர் தனியா போய் கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது யார் சார் ஓட்டு போடுவாங்க? தனியா நான் அதுக்காக போலன்றத விளக்கத்தை பின்னாடி கொடுத்தாரு. நான் சொல்றேன், இப்படி இருக்கும்போது யார் ஓட்டு போடுவாங்க? சரி, ரைட். இப்போ உங்களுக்கு இங்க ஓட்டு போட்டவங்க யாரு? நானும் தாவேக்கா விஜயனாக்கு ஓட்டு போட்டேன், விஜயனா ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு அவர்தான் சொல்றாரு. எல்லா தொகுதியிலும் நான் நிக்கிறதா நினைச்சு ஓட்டு போடுறேன், மத்தவங்கள தெரியறதுக்கு சான்சஸ் கம்மி தான். அப்படி பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல வாங்கின ஓட்டு சதவீதம் வருது, திருச்சி கிழக்குல வாங்கணும், ஏன் வாங்கல? சரி, கண்டிப்பா நம்ம பேசுவோம் சார். சார், இப்போ நீங்க இந்த கருத்து கணிப்புகளை ஒட்டுமொத்தமா நீங்க வந்து புறந்தள்ளுறீங்க. ஆனால் இப்போ 2016 2021 இருக்கிறத விட இன்னைக்கு வந்து டெக்னாலஜி ரொம்ப வந்து ப்ரிசைஸாக நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஏஐ போன்ற நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த கருத்து கணிப்புகள் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது எந்த அளவுக்கு வந்து சரியாக இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து திமுக நண்பருக்கு வந்து ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். 2006 திமுக 96 சீட்டு தான் வென்றெடுத்தாது, ஹங் அசம்பிளி தான் வந்தது. அன்னைக்கு காங்கிரஸ் உடைய துணையில் மைனாரிட்டி ஒவ்வொரு முறையும் ஜெயலலிதா சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்றத திமுக தோழர் கண்டிப்பா நினைவில் வைத்துக்கணும். அவர் வந்து 1967 கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து தனி மெஜாரிட்டியில் வந்த மாதிரியே இல்ல சார், இல்ல 2006 நான் சொன்னேன், ஆட்சியை வந்து நிறைவு பண்ணாங்க அப்படின்றத விஷயத்தை ஒத்துக்கிட்டேன். காங்கிரஸ் துணை இருந்தா இல்லாம நீங்க ஆட்சி அதை அவர் ஒத்துக்கிறாரு சார், மைனாரிட்டி அரசு தான். பட் ஆனா நாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம 5 வருஷம் ஆட்சி பண்ணோம் அப்படின்றது முழுசா புரிஞ்சுங்க. அவர் வந்து அங்கசல்மி வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னதுக்கான என் பதில் அன்றைக்கும் வந்திருக்கிறது. அதே மாதிரி தோற்றம் இன்னைக்கு சார் சொன்னதுக்கு நான் ஒரு பதில் சொல்ல விரும்புறேன். 1998 வாஜ்பாய் ஆள்றப்ப அஇஅதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறப்ப 3 முறை தம்பிதுரை சட்டத்துறை அமைச்சராக இருக்க 3 முறை மகளிர் மசோதாவை பாஸ் பண்ணணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. 3 முறையும் அதை வந்து பில்லை பாஸ் பண்ணாம தடுத்த கட்சி காங்கிரஸும் திமுகவும். இது என்னுடைய பதிவு, ரைட்டுங்களா? அப்பயே கொண்டு வந்தாங்க, அப்பயே கொண்டு வந்தது. இப்ப 3 முறை இது சேர்ந்து 4வது வாட்டி காங்கிரஸ் துரோகம் அளித்திருக்கு மகளிருக்கு. அது வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு ஒரு கட்டமைப்பு இவங்க உட்படுத்துறாங்க. கிடையவே கிடையாது. தொடர்ந்து மகளிருக்கு தடுத்தது காங்கிரசும் திமுகவும் தொடர்ந்து மகளிருக்கு எதிராக சொல்லிடுறேன். ஆர்ஜேடி, எஸ்பி, சமாஜ்வாதி பார்ட்டி, ராஷ்டிரிய ஜனதா தள் அண்ட் வந்து இவங்க கூட இருக்காரு ஜனதா தள் யுனைடெட் நிதிஷ்குமார், இந்த 3 கட்சி தான் சார் அது எதிர்த்தது. அது நீங்க எந்த ரெக்கார்டு வேணா எடுத்து பாத்துக்கங்க. நான் போய் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நான் வந்து இங்க சொல்றீங்க பாருங்க, இது வந்து நான் வந்து சமூக வலைதளத்தில் வந்து தனிநபர் யாரும் கட்டுப்படுத்த முடியாது, அதை நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் சமூக வலைதளத்தில் யார் அதிகமாக வந்து ரீல்ஸ் போடுறாங்க, எந்த கட்சி அதிகமாக செயல்படுதுன்னு உங்களுக்கே தெரியும். அது வந்து இன்னைக்கு பிரதானமாக ஆள்ற கட்சியோட புதுசாக வந்த ஒரு கட்சி தான் சமூக வலைதளத்தில் ஒட்டுமொத்தமாக ஆட்கொண்டு இருக்கிறாங்க. அதில் மாற்றே கிடையாது. ஜென்சிஸ் அப்படி கூட சொல்லலாம். இன்றைக்கு வந்து அந்தந்த கட்சிகளும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வாக்கு சதவீதத்தை எடுக்குன்றதை நம்ம நம்பகத்தன்மையா கொடுத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நீங்க அங்க செல்மிக்கு சொன்னி நீங்க கருத்தன்மையில கொடுத்தா விட அது நம்பகத்தன்மைக்கு வருவோம். சரி, நீங்க 140 கொடுக்குறப்ப அதுல எதுவுமே கிடையாது. ஏன்னா அசம்பிளி வருது அப்படின்னா அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கு? அடுத்த கட்டங்க. அது வந்து நான் சொல்றது, இங்க நீங்க கொடுத்த கருத்து கணிப்புக்கான நம்பர்ஸே தவறுன்ற. தமிழ்நாட்டுல நீங்க எடுத்த கருத்து கணிப்புக்கான நம்பர்ஸ் தவறு. அதை வந்து இவங்க பிளான்டா பண்றாங்க. அதையே இனிமேல் அவங்களுக்கு பண்ணி புண்ணியம் இல்லை. எப்படி இருந்தாலும் 4ஆம் தேதி வந்து இப்ப வெளிச்சத்துக்கு வரப்போகுது, புண்ணியம் இல்லை. ஆனாலும் எப்பொழுதுமே இவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, தமிழ்நாட்டில் வெள்ளம் அதிகமா வந்துச்சுன்னா எடப்பாடி அவர்கள் ஆண்டு போறோம்னா வெள்ளத்தில் மக்கள் எல்லாம் தத்தளிக்கிறார்கள், வெள்ளத்தில் எல்லாம் அடித்து கொண்டு விட்டது, மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விட்டது, மக்கள் வந்து தன் உடைமைகளில் தவிக்கிறார்கள் போடுற அதே பிரிண்ட் மீடியா திமுக சப்போர்ட் பண்றது. திமுக ஆட்சியில் வெள்ளம் வந்தா சிறுவர்கள் குதித்து விளையாடுகிறார்கள், சிறுவர்கள் வந்து குதூகலமாக மழையை என்ஜாய் பண்ணுகிறார்கள், பண்ணுகிற வேலையை செய்வார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்வார்கள். எப்போதுமே இவங்க வந்து பண்ணுவோம்னா இங்க என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அதை மறைத்து வேறொரு ட்ராக் எடுப்பாங்க. வேறொரு ட்ராக், இனிமேல் அந்த ட்ராக் எடுக்க வேண்டிய தேவையில்லை.
இன்றைக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய லெவல்ல இங்க ஆட்சி மாற்றத்துக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பண்ணிட்டாங்க. இன்றைக்கு வந்து சுற்றுப்பயணத்திலிருந்து மக்களுக்கு அறிவித்த திட்டங்கள்லேருந்து உங்களை ஆன்டி இன்கம்சி திட்டத்திலிருந்து உங்களுக்கு உங்களுடைய ஓட் ஷேரை உடைக்கிறதுக்கு ஒரு நபரும் உள்ள வந்திருக்காரு. இதையெல்லாம் மீறி நீங்க 140ன்னு சொல்லி உங்களுடைய இருக்கக்கூடிய ஊடகங்களை வைத்து நீங்கள் கருத்து கணிப்பு கொடுக்கறதா திருப்பி நினைவூட்ட விரும்புற. இது கருத்து கணிப்பு இல்ல, கருத்து திணிப்பு. சார் கண்டிப்பா சார், நன்றி நன்றி. நிறைவான கருத்தை நான் அதை எடுத்துக்கிறேன். சார் உங்களுடைய நிறைவான கருத்து நான் கேட்டுருங்க, அதுக்கப்புறம் நான் இணையத்துக்கு போயிடுறேன். அது என்னோட நிறைவான கருத்து, இப்போ தம்பி வெங்கடேஷ் பேசுறதை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்குது. என்னாச்சு? ஏடா 24 ஹரியானால தேர்தலில் 7 பேர் கருத்து கணிப்பு சொன்னாங்க. அதில் ஒரு ஆக்சிஸ் தான் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி வரும்னாங்க. மீதி 6 பேர் காங்கிரஸாக வரும்னு சொன்னாங்க. 6 பேர் காங்கிரஸாக வரும்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே வந்தது பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறி போய் வந்துடுச்சு. அந்த மாதிரி ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்காங்களா? பிளான்ன்றீங்களா? எனக்கு ஒரு பயமாது. அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்களா தெரியல. அதனால ஆண்டவா அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ராங் ரூம் இன்னும் ஸ்ட்ராங்கா வைக்கணும், கருத்து கணிப்பு ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி நன்றி. திரு ஜோதிகுமார், உங்களுடைய நிறைவு கருத்து பதிவு பண்ணுங்க. தமிழகத்துல மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க, தெளிவா வாக்களிச்சிருக்காங்க. இப்ப 2026 தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி கட்டாயம் வந்து பெரும்பான்மையான இடத்துல வாக்குகளை பெற்று வெற்றியடையும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எடப்பாடியாருடைய தலைமையில் உண்டான தேசிய ஜனநாயக கூட்டணி சுமார் 180 இடத்துக்கு மேல வெற்றியடையும். அதுதான் நீங்க பார்க்கதான் ஜெயிச்சதுக்கு. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ஜெயிச்சா கூட அப்பவாது பிரதமர் வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்லுவாரா? ஆமாங்க, வரைக்கும் சொல்லவே இல்லையா வாய் திறந்து? அதாவது இல்லைங்க, தேசிய ஜனநாயக இல்ல வேற ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. பிளானிங் எல்லாம் இதுல போய் என்ன இருக்கு? நீங்களா ஒரு கதை எடுக்காதீங்க. பிளானிங் எல்லாம் எதுவும் கிடையாது. இது வரைக்கும் அவர் வாயில இருந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லவே இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் எடப்பாடியார் தாங்க. அவருடைய தலைமையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணி நடக்குது. அவர்தான் தலைவருங்க. அவர் தான் இன்னைக்கு வந்து வெற்றி வேட்பாளர் ஆக போறாரு. அவர் தான் வந்து தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் ஆக போறாரு. அது என்ன மாற்று கருத்து இல்ல. இந்த ஊடகங்களுடைய கருத்து கணிப்பெல்லாம் 19வா எடுத்துக்கணும். ஆனா வெற்றி கட்டாயம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தழுவும். சரி, கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம். ரஜினி, உங்களுடைய நிறைவு கருத்து பதிவு பண்ணுங்க சார். அதாவது 2019க்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்வியை சந்தித்துக்கிட்டு வந்தார் சார். இப்ப 2026ல இருந்து பிரதமர் மோடிக்கும் பாஜகவுக்கும் சரிவு தொடங்கி 2029ல எதிரொலிக்கும் சார். 2026ல கட்டாயம் நிச்சயமாக ஒரு தனி பெரும்பான்மை, ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பர்ஸோட திமுக ஆட்சி அமைக்கும். அத வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா நாங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம். ஏன்னா வந்து மக்கள் கிட்ட அந்த ஒரு வேவ் இருக்கு. மக்களுக்கு அதான் டிஎம்கே தான் வரணும் அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட இருக்கு. அது வந்து ரிசல்ட்ல வந்து பிரதிபலிக்கும். இது சும்மா ட்ரைலர் தான். மெயின் பிக்சர் வந்து மே 4 பார்ப்பாங்க. கண்டிப்பா சார். அதாவது சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து கருத்து கணிப்புகள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த ஊடகங்களுடைய ஒரு கருத்து கணிப்புகள் தான், ஒரு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள். மே 4ம் கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாருமே பேச தான் போகிறோம். அன்றைக்கி வந்து உண்மையான நம்பர்ஸ் கண்டிப்பாக தெரிய வரும். அதுவரை காத்திருப்போம். இன்று நமது விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.